Hello children, இன்னைக்கு exercise 3.19ல sum number 8 பார்க்க போறோம். If A equal to அப்படினு சொல்லி ஒரு 2/2 matrix கொடுத்திருக்காங்க, B equal to அப்படினு சொல்லி இன்னொரு 2/2 matrix கொடுத்துட்டு then show that A squared plus B squared equal to 1 அப்படினு கேட்டிருக்காங்க. Okay, so first வந்து is equal to I அப்படினு சொல்லி ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் தான் வருது அப்படிங்கறத நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. Okay, so first வந்து left hand side எடுத்துக்கலாம். So left hand side வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா a squared plus b squared கண்டுபிடிக்கணும். So a squared plus b squared அப்படினா இப்போ a squared அப்படினா என்ன a into a plus b squared அப்படினா b into b. So same terms மல்டிப்ளை பண்றதா ஸ்கொயர் அப்படின அர்த்தம் இல்லையா? So அதுதான் நம்ம இங்க கண்டுபிடிக்க போறோம். So அதனால இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினா a into a கண்டுபிடிக்க போறோம். So a matrix ஐ மல்டிப்ளை பண்ண போறோம். So first வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா a matrix என்னதுன்னா cos theta 0 0 cos theta. So திரும்பவும் a matrix எழுதிக்க போறோம். cos theta 0 0 cos theta. இப்போ இந்த ரெண்டு matrix ஐ மல்டிப்ளை பண்ண போறோம். So ரெண்டுமே வந்து 2/2 matrix ஆ இருக்கு. So middle term ரெண்டும் சேமா இருக்குறதுனால இந்த matrix multiplication possible. So நம்மளோட product வந்து 2/2 matrix ஆ கிடைக்கும். Okay. So இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றதுக்கு first matrix ஓட row first rowல கை வச்சுக்கலாம். cos theta into cos theta. So row into column. First row into first column இங்க எழுத போறோம். cos theta into cos theta cos square theta plus 0 into 0 0. அடுத்து first row into second column மல்டிப்ளை பண்ணி இங்க எழுத போறோம். cos theta into 0 0 plus 0 into cos theta 0. இப்போ second rowக்கு வந்துறலாம். Second row into first column இங்க 0 into cos theta 0 plus cos theta into 0 0. இப்போ second row into second column இங்க எழுத போறோம் 0 into 0 0 plus cos theta into cos theta cos square theta. ஒரு 2/2 matrix கிடைச்சிருச்சு இல்லையா? cos square theta plus 0 வந்து cos square theta 0 plus 0 0 0 plus 0 0 0 plus cos square theta cos square theta. Okay. இப்போ அடுத்து b into b. b matrixையும் b matrixையும் மல்டிப்ளை பண்ண போறோம். So b matrix வந்து sin theta 0 0 sin theta into same அதே b matrixை எழுதிக்கிறோம் 0 0 sin theta. Okay. So இது ரெண்டுமே வந்து என்ன ஆர்டர்ல இருக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் பாசிபிளான்னு செக் பண்ணனும்னா 2/2 matrix இருக்கு இல்லையா? So middle term ரெண்டும் சேமா இருக்கறனால இந்த matrix multiplication possible. இதோட ஆன்சர் வந்து 2/2 matrix ஆ கிடைக்கும். So இப்போ ரெண்டுதையும் மல்டிப்ளை பண்றதுக்கு first rowல கை வச்சுக்கலாம். sin theta 0. இது first row into first column. sin theta into sin theta sin square theta plus 0 into 0 0. First row into second column மல்டிப்ளை பண்ணி இங்க எழுத போறோம். So sin theta into 0 0 0 into sin theta 0. So first row வச்சு ரெண்டு காலமையும் finish பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம second rowக்கு வர போறோம். இப்போ second row into first column இங்க எழுத போறோம். 0 into 0 0 into sin theta 0 plus sin theta into 0 0. The second row into second column 0 into 0 0 plus sin theta into sin theta sin square theta. So this is equal to sin square theta 0 plus 0 0 0 plus 0 0 0 plus sin square theta sin square theta. இப்போ a squared plus b squared is equal to so a into a கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை இங்க எழுதிக்கலாம். cos square theta 0 0 cos square theta. b squared வந்து sin square theta 0 0 sin square theta. இது ரெண்டையும் ஆட் பண்ணனும் இல்லையா? so plus இப்போ இது ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணும்போது cos square theta plus sin square theta. அடுத்து 0 plus 0 இங்கே 0 plus 0 cos square theta plus sin square theta. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? sin square theta plus cos square theta equal to 1 அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். sin square theta plus cos square theta equal to 1.
ஸோ எந்த நம்பர்ஸையும் வந்து மாற்றி ஆட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும் இல்லையா. 2 + 3 = 5, 3 + 2 = 5 தான். ஸோ அடிஷன் ஆஃப் நம்பர்ஸ் அண்டர்கோஸ் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது தான் நம்மளோட ரூல்ஸ் இல்லையா, ப்ராப்பர்ட்டி. ஸோ அதே போல் தான் இதையும் cos square theta + sin square thetaவும் 1 தான். மாற்றி ஆட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுனால மாற்றி எழுதிக்கணும். ஸோ அப்போ cos square theta + sin square thetaவும் 1 தான். 1 இங்கே 0 + 0 0, இங்கே 0 cos square theta + இதுதான் வந்து நம்மளோட யூனிட் மேட்ரிக்ஸ். இதுதான் வந்து அதாவது யூனிட்னா 1 தான் இல்லையா. ஸோ 1 அப்படிங்கிறது வந்து இந்த கிராஸில் வரணும், மற்ற 2 பிளேசஸில் இந்த கிராஸில் வந்து 0 வந்துடணும். இதுதான் வந்து யூனிட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளை வெரிஃபை பண்ண சொன்னாங்க இல்லையா. ஸோ a² + b² = யூனிட் மேட்ரிக்ஸ், ஹென்ஸ் வெரிஃபைடு. Thanks for watching, children.